ஒரு துறையில் அரசியல் குறுக்கீடு ஏற்பட்டால் அந்த துறையோட வளர்ச்சிங்கிறது மட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான முதல் எடுத்துக்காட்டாக நான் சொல்ல போகிறது தமிழ் சினிமாவை தான். பெருசாக தமிழ் சினிமாவில் கடைசி ஒரு 4-5 ஆண்டுகளாக பெருசாக இந்த எப்படி சொல்கிறது, கண்டென்ட் ஓரியன்ட் ஹிட்ஸ் வந்து பெருசாக கிடையாது. இல்லை கமர்ஷியல் ஹிட்ஸு 1 or 2 ஃபிலிம்ஸ். எப்படி சொல்கிறது, நம்மளோட வாழை அந்த மாதிரி படங்களை சொன்னால் 1-2 சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையாள ஃபிலிம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 3-4 வருஷமாகவே பல ஹிட்ஸு கண்டென்ட் ஓரியன்டாக தான். நம்ம பிசில் ஜோசப்பாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா புது புது ஆக்டர்ஸ்லாம் செம்மையாக வராங்க. அதுக்கு முதல் காரணம் அங்கே அரசியல் குறுக்கீடு இல்லை, இங்கே இருக்குது. அவ்வளோ தூரம் ஏன் போகிறணும், நம்ம ரேப் சாங் எடுத்துக்கங்க. வேடன்னு ஒரு சிங்கர் சூப்பராக இப்போ அரசியல் ரீதியாகவும் பல ரீதியில் அவரை நெருக்கிறாங்க. இருந்தாலுமே தமிழில் உள்ள 2-3 பெரிய ஹிட் சாங்ஸ்லாம் அவர் தான் பாடியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் தமிழில் சென்னையில் வட சென்னையில் அவ்வளோ பெரிய கானா சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான வாய்ப்பு இல்லாமல் ஒரு கண்ட்ரோலிங்கில் தமிழ் சினிமா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குங்கிறது என்னோடய கருத்து. அது மட்டும் இல்லாமல் பணம் ஓரியன்டாகவும் அது பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுறதுக்காக அந்த இண்டஸ்ட்ரி போகிறதுனால தமிழ் சினிமாவோட வளர்ச்சி சுத்தமாக 4-5 ஆண்டுகளாக இல்லைங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. இது மாதிரி ஒவ்வொரு துறையும் அரசியல் குறுக்கீடு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட தமிழகத்தோட வளர்ச்சிங்கிறது மட்டுப்படுத்த தான் செய்வாங்க. அதுக்கு மேலே மக்கள் கீழே தான் இருக்குது, யாரை ஆதரிக்கணுங்கிறது. நன்றி, வணக்கம்.